திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள் எழும்பூர் தொகுதியில நிக்கிறாங்க. அவங்களுக்காக வாக்கு சேகரிக்க இன்னைக்கு புருஷவாக்கம் தொகுதியில உள்ள வெள்ளலா தெருவுல நாங்க இன்னைக்கு ஓட்டு கேட்டிருக்கிறோம். களத்துல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறப்பான ஒரு ஆதரவு செல்லும் இடமெல்லாம். இது வரைக்கும் நான் ஆவடி தொகுதிக்கு போயிருக்கேன். அங்கேயும் சிறப்பான ஒரு வரவேற்பு. நேற்று திருவிற்கா தொகுதிக்கு போயிருந்தேன். அங்கேயும் சிறப்பான பங்கெடுப்பு இருந்தது. இன்னைக்கு எழும்பூர் தொகுதியிலும் சிறப்பாக கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாமே திருப்பி எம்.கே. ஸ்டாலின் தான் சிஎம் வரணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இதற்கான காரணம் பாத்தீங்கன்னா 2021 2026 வரைக்கும் நம்மளுடைய தளபதியார் கழக தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச அவ்வளவு ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஒருத்தரையும் விடல, எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற விஷயத்த மனசுல வச்சு எல்லாமே செஞ்சிருக்காங்க. பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும், இல்ல ஃபார்மர்ஸா இருக்கட்டும், யாரையுமே விடல. தமிழ் புதவன் படிக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா திட்டங்களையும் கொடுத்திருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1.0 ஆட்சி நிறைவு விட்டு 2.0 வெர்ஷன் லோடிங்ல இருக்குது. நிச்சயமாக மே 4ஆம் தேதி அந்த 2.0 வெர்ஷன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட ஆட்சி நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எடப்பாடி சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொன்னார்ல, கொரோனா டைம்ல முதலமைச்சர் கொரோனா டைம்ல போயிருந்தா இறந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா மறுநாள் அறிவிப்பு என்ன கொடுத்திருக்காருன்னா, நான் அது மாதிரி சொல்லவே இல்லை, இவங்கள திணிச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பார்ப்பது மிகவும் அவசியமாக காலகட்டத்தில் இருக்குது. வெயில்ல பாவம் அவரே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு இந்த வடிவேல் ஒன்றத்துல சொல்லுவார் பார்த்துட்டீங்கன்னா, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அத மாதிரி அவரே கன்ஃபியூஸ் ஆகி தான் போயிருக்கிறாரு. நான் கேக்குறேன், கொரோனா காலகட்டம் எப்ப வந்தது? 2020 ஏப்ரல் 20 அனௌன்ஸ் ஆச்சு. அப்ப யார் இருந்தது முதலமைச்சரா? அவங்க தான் முதலமைச்சரா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க தட்டுல கரண்டிய வச்சு தட்ட சொன்னாங்க. யார் சொன்னது? அவங்களுடைய பாஸ் மோடி ஐயா சொன்ன உடனே எல்லாரும் தட்டுல கரண்டிய வச்சு அடிச்சாங்க. கொரோனா போயிடுச்சா? போகல. ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துச்சு. அப்போ இருந்த ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் இவ்வளவு வெண்டிலேட்டர்ஸ்ல வாங்குறேன்னாங்க. ஆக்சுவலி கொரோனாக்கு வெண்டிலேட்டரே தேவையில்லை, ஆக்சிஜன் சப்ளை தான் தேவை. அதை அவங்க வாங்கவே இல்லை. ஆனா அப்ப எதிர்கட்சியா இருந்த நம்மளுடைய கழக தலைவர் எம்.கே. ஸ்டாலின் ஒன்றிணைவோம்பாங்கிற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு அது லட்ச மக்களுக்கு நாங்க சிறப்பான முன்னெடுப்பு பண்ணோம். சிஎம் ஆன உடனேயே ஆக்சிஜன் சப்ளையை சரி பண்ணோம், மக்களுக்கு தேவையான அந்த பண உதவியை கொடுத்தோம், பிளஸ் ஹாஸ்பிட்டல் பெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். தலைவரே பிபி கிட்ட போய் நேர்ல போய் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாரு. எதற்காக பாக்குறது தெரியுமா? ஒரு சிஎம்ஏ பாக்குறாருன்னா நமக்கு உடம்பு சரியாயிடும், நம்மளும் உயிரோட வாழ்வோங்கிற அந்த குடுக்கிற அந்த என்கரேஜ்மெண்ட், அதற்காக தான் போய் பார்த்தது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செயலை புரிஞ்சுக்காத எடப்பாடி பழனிசாமியை நாங்க என்ன சொல்றது? அவரே பாவம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் ஸ்ட்ரெஸ் உச்சத்துல இருக்கிறாருங்க. அவருக்கு டெபாசிட் கிடைக்குமா இல்லையானே தெரியல. அதனால அவர் இப்படிதான் பெதட்டுவாரு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ போய் சரி பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். ஒரு மருத்துவராவே நான் சொல்றேன், அவரை போய் நல்ல டாக்டர் பார்க்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. அட்வைஸ் எடுத்துக்க சொல்லுங்க, அது பெட்டர். நேற்று துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பால்டாயில் பழனிசாமி அப்படின்னு நேற்று அறிவிச்சிருக்காரு. அதுக்கு அவரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிருக்காருன்னா, இவர் பால்டாயில் பத்தி என்ன சொல்லி ஒரு பால்டாயில் குடிச்சிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் பால்டாயில் எல்லாம் நாங்க குடிக்க வேண்டிய அவசியம் எங்களுடைய கழக துணை முதலமைச்சருக்கு கிடையாது. அதாவது யங்கஸ்ட் மினிஸ்டர் கேபினெட்ல சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் ஒரு அமைச்சர் ஸ்போர்ட்ஸ் இந்த அளவுக்கு யாராவது உலகத்துல வளர்த்திருக்காங்களா சொல்லுங்க? தமிழ் இந்தியால வளர்ந்திருக்கா? ஸ்போர்ட்ஸ்ங்கிற விஷயம் நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அந்த அமைச்சகமும் தெரியாது, அந்த அமைச்சர் யாருன்னு தெரியாது. ஆனா எடுத்த எடுப்புலயே அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அமைச்சரா அவரோட ஆற்றல் மிக்க ஒரு செயலால இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்குன்னு தெரியும். ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அப்ராட்ல போய் படிக்கிற அளவுக்கு கொண்டு வச்சிருக்கிறாரு நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள். இதையெல்லாம் மறந்துடக்கூடாது. அந்த காழ்ப்புணர்ச்சி அதை அவரால் ஏத்துக்க முடியல. இவ்வளவு சின்ன வயசுல இவர் டேலண்டோட ஒரு டெப்டி சிஎம் இருக்கிறாராங்கிறத ஏத்துக்க முடியாம தான் எடப்பாடி பழனிசாமி செல்லுமிடம் எல்லாம் பால்டாயில்னு பார்த்து என்னைக்கா தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலாக அவர் வீட்டுல பால்டாயில் எடுத்து குடிச்சிட போறாரு. ஆனா மேலாலாம் தேதி அவர் குடிக்கிறது என்னமோ உறுதிதான். நாங்க உதயசூரியன் அன்னைக்கு திரும்பி மீண்டும் ஆட்சியில உட்கார்ந்த உடனே நடுவுல குடிக்காம பாத்துக்கோங்க நீங்களாம். இதற்கு தான் நாங்க திரும்ப சொல்றது, ஒரு அரசியலுக்கு வர்றது யார் வேணா வரலாம், எல்லாத்தையும் நாங்க வரவேற்கிறோம், தப்புன்னு சொல்ல. ஆனா அவர்கள் மக்களை காப்பாற்றுவார்களா மாட்டார்களா? அதுதான் முக்கியமா இந்த தேர்தலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதனாலதான் எங்க கழக தலைவர் திரும்ப சொல்றது என்னன்னா, அவரை நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஏன்னா அவரோட சொந்த
காப்பாற்ற முடியல, அவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரு? அதனாலதான் எங்க கழக தலைவர் என்ன சொல்றாரு, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் உள்ள போர், இதுல தமிழ்நாடு வெல்லணும், டெல்லியை தோக்கடிக்கிறோம். திரும்ப திரும்ப நாங்க சொல்றது இதுதான். இந்த என்டிஏக்கு கூட நாங்க என்ன சொல்றோம், நான்சென்ஸ் டெல்லி அலையன்ஸ்ங்கிறதா நாங்க திரும்ப சொல்றோம். நான்சென்ஸ் ஆன ஒரு கூட்டணி. ஏங்க இப்ப எங்க கூட்டணி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம், நிறைய பேர் இயக்கம் காங்கிரஸ் இருக்குது, திருமாவளவன் அண்ணன் இருக்கிறாங்க, நம்ம அக்கா பிரேமலதா இருக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் இருக்கிறாங்க, யுஎம்எல் எல்லாரும் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சிலதை சொல்லிட்டு மன்னிச்சிருக்கேன். அப்படி இருக்கும் போது ஒரு கூட்டணியில சில சீட்ஸை வந்து நாங்க அவங்க சின்னத்துல நிக்கிறோம், மிச்சம்லாம் எங்க சின்னத்துல நிக்கிறாங்க. அதே பிஜேபியோட கூட்டணியில என்ன நடக்குது? பிஜேபி கூட்டணி தான் என் வாயிலே வருது பாருங்க. ஏன்னா அது அதிமுக கூட்டணி கிடையாது, பிஜேபி கூட்டணி. ஏன்னா நிக்கிறவங்க ஃபுல்லா தாமரை சின்னத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. எந்த சின்னத்துல நிக்கணும்? அவங்களுடைய இரட்டை இலை சின்னத்துல நிக்கணும். அதுக்கே வக்கில்லாத பழனிசாமி அடுத்தவங்க பார்த்து பஞ்சாயத்து பேசக்கூடாது. முதல்ல உங்க சொந்த வீட்டுல இருக்கிற வேலையை பாரு, அப்புறமா நீ எங்க வீட்டுல வந்து பாத்துக்கலாம். மேடம், ஜனநாயகன் படம் வந்து இணையதளத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து ஆதவ என்ன சொல்லிருக்காருன்னா, எல்முருகனும் முதல்வர் ஸ்டாலினும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் பார்த்தேன். ஆமாங்க, டெய்லி கதால விஜய் எழுந்து பல் தேய்க்கிறதே எங்களை கேட்டுக்கிட்டு தாங்க பல் தேய்க்கிறாரு. ஏங்க எங்களுக்கு என்ன வேற வேலை எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு களத்துல 1000 வேலை இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், அவங்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். எங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் வின் பண்ணிவனாதான் எங்களுக்கு நாங்க சிஎம்மா வருவோம். நாங்க அதுல உழைச்சிட்டு இருக்கிறோங்க. இதை விட்டுட்டு அவரு என்ன ஆனாருன்னா எங்களுக்கு என்ன? நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு வாய திறக்கிற ஆதவ அர்ஜுனா 41 பேர் இறந்தப்ப எங்க போனாரு? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? இல்ல டெய்லி ஒவ்வொரு வாட்டியும் அவங்களோட தலைவன் வெளில வரும்போது 4 பேர் உயிர் காவு வாங்குதுல, எங்க போனாரு? உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரா? அதையெல்லாம் கூட விட்டுருங்க. ஜனநாயகம் படம் முதல்ல ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சின்ன பாப்பா யாராவது இருந்தா கூட கூப்பிடுங்கப்பா. கூப்பிட்டீங்கன்னா தெரியும் சென்சார் போர்டு வந்து எங்க செயல்படுதுன்றது. தமிழ்நாட்டுல கிடையாது, டெல்லியிலன்னு. எங்களுக்கு வர வேலை வெட்டி இல்ல. அப்படியே இருந்தாலும் நான் இன்னொன்னு கேக்குறேன், பியூஷ் கோயல் என்ன சொன்னாரு? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு 3 நாளைக்கு முன்னாடி? விஜய் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சினிமாவில நடிகரையே திருப்பி போயிடுவாரு, அரசியலை விட்டு போயிடுவாரு, அவர் எங்க டீம் தானு. இப்ப யார் சொல்றத நாங்க நம்புறது? இவங்க ஆதவர்ஜன சொல்றத நம்புறதா பியூஷ்? இதுலனே தெரியலையா? அவங்க எல்லாம் ஒரு கள்ள கூட்டணி, சூது கவ்வி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை. இதை விளக்க வேண்டும் என்றால் திராவிட மாடல் 2.0 வருஷன் வரணுங்கிறது இதுதான் நாங்க திரும்ப கழக தலைவர் சொல்லிட்டே இருக்கிறார்.